மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம், மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மனமகிழ்வோடும் உடல் நலத்தோடும் வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம்பொருளை இறைஞ்சி நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் சிறிய வேண்டுகோள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, அமெரிக்கா மற்றும் இலங்கை, மலேசியா வாழ் நண்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைய பதிவு ஒரு முக்கியமான பதிவு தான். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்பதுதான் இன்றைய பதிவு. இந்த கண் என்பது என்ன, கால் என்பது என்ன, மனம் என்பது என்ன என்பதை பற்றி மிக சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியிலே காண்போம். அதாவது கண் போன போக்கிலே கால் போகலாமா என்பது எப்படி இருந்திருக்க வேண்டும், கால் போன போக்கிலே கண் போக வேண்டும். சரியா? கால் போன போக்கிலே மனம் போக வேண்டும் என்றால் மனம் போன போக்கிலே கால் போக வேண்டும் என்பதுதான் இங்கே இருந்திருக்க வேண்டிய வரி. அதுதான் சரியான வரியும் கூட. சரி, இந்த பழமொழியின் முதுமொழியின் உண்மையான மெய் விளக்கத்தை நாம் கண்டோம் என்றால் அதற்கு உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே சென்றால் ஒழிய நமக்கு என்ன இருக்குது என்பது தெரியாது. பூமி மீது நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பூமிக்கு அடியிலே நிறைய தங்கம், வைரம் போன்ற ஒரு விலை மதிப்பற்ற பொருட்கள் இருக்கிறது. அந்த பொருளை நாம் காண வேண்டும் என்றால் என்ன செய்கிறோம்? சுரங்கம் வெட்டுகிறோம். சுரங்கம் வெட்டி உள்ளே செல்கிறோம். செல்லும் போது அங்கே நம் தாதுக்கள் கிடைக்கிறது. அந்த தாதை கொண்டு நாம் சுத்தப்படுத்தி தங்கம் போன்ற பொருட்களை எடுத்துக்கொள்கிறோம். இதுதான நியதி. எனவே நாம் மேலோட்டமாக பார்த்தா என்ன தெரியும்? ஆக்சுவலா கண் போன போக்கிலே கால் போகலாமா என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? பெரும்பாலானவர்கள், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, இதற்கு சிலருக்கு பொருள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளவருக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது. சரியா? எனவே இந்த கண் என்பது நமது புறக்கண்ணாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த பௌதிக கண்ணை. கால் என்பதை நாம் நடக்கும் காலாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அல்ல. இங்கே சொல்ல வந்த கருத்து, கண் என்பது என்ன, கால் என்பது என்ன, மனம் என்பது உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும். எனவே கண் என்பது என்ன, கால் என்பது என்ன? முதலில் கால் போன போக்கிலே கண் போக வேண்டும். சரியா? கண் போகும். கால் போன போக்கில தான் கண் போகும். எப்படின்னா, இந்த கால் என்பது என்ன? கால் என்பது நமது சுவாசம், காற்று. இதை பிராணக்காற்று, சுவாசம், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கால் என்பதுதான் நம்மை வழிநடத்துகிறது, உயிர் வாழ வைக்கிறது. இந்த கால் என்கின்ற காற்று இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது. எனவே இந்த காலின் மூலம்தான் நம் கண் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தை இயக்க முடியும். அது என்ன கண் என்பது என்றால், கண் என்பது இங்கே நிறைய கண்கள் இருக்கிறது. நமது உடலிலே அதாவது 7 கண் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறது இந்த 7 அகக்கண்கள். இந்த அகக்கண்கள் நன்றாக இயங்கிவிட்டால் நமக்கு நாளமில்லா சுரப்பி என்று சொல்லக்கூடிய சுரப்பிகள் அனைத்தும் நன்றாக இயங்கும். அந்த நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக இயங்கும் போது நமது உடல்நிலை சீராகும். சரியா? மனநிலை தெளிவுபடும். எனவே மனமும் இந்த உடலும் உயிரும் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் கால் என்று சொல்லக்கூடிய சுவாச நிலை நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். சுவாச நிலை மாறுபட்டால் நமக்கு என்ன நிகழ்கிறது என்றால், நம்முடைய உடல்நிலை கோளாறு, மனநிலை கோளாறு நிறைய ஏற்படும். எனவே மனமும் உடலும் சீராக இயங்க வேண்டும் என்றால் இந்த சுவாச நிலையை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். சுவாச நிலை எப்படி ஒழுங்குபடுத்துவது? நாம் முழுவதும் சுவாசிக்கிறோமா என்றால் இல்லை. இந்த நுரையீரல் முழுவதுமாக நிரப்பப்படுவது இல்லை. அதற்கு உடற்பயிற்சி தேவை. சரியா? உடற்பயிற்சி மட்டும் போதாது, மனப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய அகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தியானம் என்கின்ற நிலை வர வேண்டும். அந்த தியானம் அல்லது கடவுள் வழிபாடு அல்லது இறை வழிபாடு அல்லது இறைவனோடு கடத்தல் என்ற நிலை வரும்போது இந்த மூச்சானது என்ன செய்கிறது என்றால்
ஒரு சீராக சிறப்பாக இயங்குகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். மூச்சு காற்று சீராக சிறப்பாக இயங்கிவிட்டாலே நமது மன ஒழுங்கு நல்ல சிறப்பாக இயங்கும். எனவே இந்த மனம் என்கின்ற நிலை நமக்கு மாசுபட்டால் தான் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இந்த 7 கண்கள் இருக்கு இல்லையா, இந்த 7 கண்களும் நன்றாக இயங்கிவிட்டால் மனம் கூறிய சிந்தனையோடு அறிவு பெற்றமாக இருக்கும். மனம் என்பது என்ன? மனம் என்பது அறிவின் அது ஒரு நிலை. அறிவோட ஒரு பகுதி தான் மனம். மனம், உடல், உயிர் மூன்றுமே ஒரு அறிவு நிலையை கொண்டதுதான். எனவே மனம் என்பது அறிவு நிலை, அது ஒரு காந்த நிலை. அந்த காந்த நிலை என்பது ஓடிக்கொண்டே இருக்கும், நிற்காது. அது ஒரு இயக்க நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கும். ஆறு எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, ஆற்றின் தண்ணீர் பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப பார்த்த தண்ணி அப்புறம் இருக்காது, அது சென்று விடும். அது போலத்தான் இந்த நிலை. கடல் நீர் எப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஓரத்துல பார்த்தீங்கன்னா அலையாக இருக்கும், நடுவுல பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். எல்லாம் ரெண்டுமே நீர் தான். ஆனால் அங்கே இயக்க நிலை மாறுபடும் போது, ஆழமாக செல்லும் போது அங்கே ஆழத்திலே இருக்கிறது. ஆழத்திலே இருக்கும்போது என்ன செய்கிறது? அந்த கடல் நீர் அடங்கி விடுகிறது. கடல் அந்த ஓரத்திலே வரும்போது மேடாக இருக்கிறது, மேலே இருக்கிறது. மேலே இருக்கும் வரை அது என்ன செய்யும்? அலை அடித்து கொண்டே இருக்கும். இதுதான் நிலை. இரண்டுமே நீர்தான். ஒரு புறம் அமைதியாக, இன்னொரு புறம் ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது என்றால், இந்த 2 நீரும் ஒரே நீர்தான். மனமும் அப்படித்தான். இயக்க ஒழுங்கு, இந்த சுவாசம் என்கின்ற நிலை மாறும்போது நமக்கு மனநிலை மாறிவிடுகிறது. இப்போ நீங்க கோவப்படும் போது பாத்தீங்கன்னா உங்க முகம் எப்படி இருக்கும்? உங்க அப்படியே உடல்லாம் ஆடும். ஏன்னா அப்ப என்ன நடக்குது? சுவாசம் வேகமாக இயங்கும். சுவாசம் வேகமாக இயங்கும் போது உங்களுக்கு காற்று பிராணம் தேவைப்படுது. ஏன்னா ஆற்றல் நிறைய வெளியாகிறது. சினம் வயப்படும் போது, ஆனந்தமாக இருக்கும்போது என்ன ஆகுது? மனம் அமைதியாகி விடுகிறது. அதை விட நமக்கு ஒரு 3 நிலை இருக்குது. அதாவது அமைதி என்கிற நிலை இருக்கிறது. நம்ம இன்பம் துன்பம் என்ற நிலைதான் பார்த்திருக்கிறோம். அமைதி என்ற நிலை இருக்கிறது. அப்ப இன்னொன்று இருக்கிறது, பேரின்பம் என்ற நிலையும் இருக்கிறது. இதெல்லாம் ஞான நிலை. அது ஞான நிலைக்கு அப்புறம் போகும். இப்போது நம்ம அமைதி நிலைக்கு மட்டும் வருவோம். சரியா? இந்த அமைதி நிலை வர வேண்டும் என்றால் நம் மனத்தை என்ன செய்ய வேண்டும்? மனத்தை நாம் மனம் என்று சொல்லக்கூடிய ஆற்றலை இழக்க விடக்கூடாது. இதற்கு என்ன தேவை? கால் என்கின்ற சுவாசம் தேவை. இந்த சுவாசம் பயிற்சியின் மூலமே நமக்கு கிடைக்கும். இந்த சுவாச பயிற்சி கொள்வதற்கு நிறைய இன்று இடங்கள் இருக்கிறது. தவ மையம் இருக்கிறது, யோக மையம் இருக்கிறது. எனவே அதற்கு சென்று நாம் முறைப்படுத்திக் கொள்ளலாம். எதுவுமே பள்ளிக்கு சென்றால்தான் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை ஏற்படும். அதுபோல இங்க நாம் நீங்களாக அந்த யூடியூப் பார்த்து செய்கிறதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இது மூச்சு என்பது ஒரு முக்கியமான நிலை. அது நிறைய சூத்திரம் இருக்கிறது. அந்த சூத்திரப்படி இயங்கினால் ஒழிய நமக்கு இயக்க நிலை மாறுபட்டு விடும். இயக்க நிலை மாறுபட்டும் ஒன்றும் நடக்காது, ஆனால் பலன் இருக்காது. பலன் இல்லாமல் நாம் ஒவ்வொரு செயலும் செய்யும் போது எதுக்கு தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? எனவே அந்த காற்று என்று சொல்லக்கூடிய அந்த கால் என்று சொல்லக்கூடிய காற்றினை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். இதுதான். ஆக என்ன இருக்குது? கண் போன போக்கிலே கால் போக வேண்டும் என்றால் அந்த கால் போன போக்கிலே தான் கண் போகும். அப்புறம் கால் போன போக்கிலே மனம் போக வேண்டும் என்றால் மனம் போன போக்கிலே தான் கால் போகும். மன இயக்கம் ஒழுங்காக இருந்தால் கால் இயக்கம் ஒழுங்காக இருக்கும். கால் இயக்கம் ஒழுங்காக இருந்தால் கண் இயக்கம் ஒழுங்காக இருக்கும். இதை புரிந்து கொண்டால் போதும். இப்போதைக்கு சரியா? விளக்கம் ஓரளவு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளா புரிஞ்சுங்க. இதுதாங்க இந்த பழமொழியின் விளக்கம். கால் என்பது நடக்கும் கால் அல்ல, சுவாச காற்று. கண் என்பது நாம் பார்க்கும் கண் அல்ல, இந்த அகக்கண்கள். சரியா? மனம் என்பது உங்களுக்கு தெரியும், அறிவின் ஒரு நிலை. எனவே இந்த மனம் என்பது கடல் நீர் எப்படி இருக்கிறதோ ஓரத்திலே அலையாகவும் நடுப்பகுதியிலேயே அமைதியாகவும் இருக்கிற இரண்டும் நீர்தான். மனம் அப்படித்தான். அதாவது கோபப்படும் போது அலையாகவும், மனம் அமைதியாக இருக்கும்போது ஆனந்தமாக இருக்கும்போது நிலையாகவும் அங்கே நிலை கொள்கிறது. கடல் நடுவில் இருப்பது போல. எனவே இந்த நிலையை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்பொழுதுமே இந்த கடல் போல, கடல் நீர் எப்படி நடுவிலே ஆழத்திலே அமைதியாக இருக்கிறதோ அதுபோல நாம் ஆழத்திற்கு செல்வோம். ஆழத்திற்கு சென்று அமைதியாக இருக்கும்போது நமது கால் என்கின்ற சுவாச நிலை பாதிக்கப்படாமல், ஆற்றல் இழக்காமல் இந்த ஆற்றல் நமக்கு சேமிக்கப்படுகிறது. ஆற்றல் சேமிக்கப்படும் போது உடல், மனம், உயிர் மூன்றும் நன்றாக இயங்குகிறது. இந்த உடல், மனம், உயிர் மூன்றும்
நன்றாக இயங்கும்போது நமது ஆயுள் நீடிக்கப்படுகிறது, தேகம் நீடிக்கப்படுகிறது. சரியா? இந்த தேகம் நீடிக்கப்பட்டு விட்டாலே வாழ்க்கை நமக்கு நோயற்ற தன்மை வந்துவிடும். முக்கியமா நோய் வராதுங்க. இந்த சுவாசம் நாம் முறையாக இயக்கிக் கொண்டாலே நோய் வராது. நோயற்ற தன்மை தான் நமக்கு தேவை. மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம். எனவே இந்த நிலையிலே நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த கால் போன போக்கிலே கண் போக வைப்போம். சரியா? அப்புறம் மனம் போன போக்கிலே கால் போக வைப்போம். மனமும் கண்ணும் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் கால் என்கின்ற காற்று நாம் முறையாக சூத்திரப்படி அதை உள்ளே செலுத்த வேண்டும். உள்ளே செலுத்தினால் நமக்கு நோயற்ற வாழ்வுதான். அனைவரும் நோயற்ற வாழ்வு கொள்வோம். கண் போன போக்கிலே கால் போகட்டும், கால் போன போக்கிலே கண் போகட்டும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.